ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமான விஷயத்தை வச்சு பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்களுக்கு படிப்பு ஃபஸ்ட்டு அவசியமா, இல்லை கல்யாணம் அவசியமான்னு கேட்டால் படிப்பு அவசியம்தான் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஏன்னா பார்த்தோன்னா திருமண வயசு வந்தாச்சு, பெண்களுக்கு திருமணம் பண்ணணுமே சொல்லி எல்லாருமே நினைப்பாங்க. எல்லா ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய படிக்கணும் ஆசைப்பட்றாங்க அப்படின்னா, நிறைய வீட்டில் சரி படிப்பெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், கல்யாணத்தை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா பார்த்தீங்கன்னா கல்யாணம் எப்போனாலும் பண்ணிக்கலாம், ஆனால் படிக்கிற வயசு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படிப்பு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கிடச்சிடாது. எவ்வளோ பேர் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனால் படிப்பே வரமாட்டேங்குது, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் படிக்கிற வயசில் தான் நம்ம படிக்க முடியும். அதனால் படிக்கணும் ஆசைப்பட்டோன்னா தாராளமாக படிக்கட்டும். ஏன்னா பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே உறுதுணையாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா படித்து முடிச்சு தான் ஒரு நல்ல வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா, அது பார்த்தோன்னா வாழ்க்கை ஃபுல்லாகவே அவங்களுக்கு யூஸ் ஆகும். படித்து ஒரு பெரிய வேலைக்கு போகிறாங்க, நல்லா படிக்கிறாங்கன்னா ஒரு பெரிய வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போனால் கை நிறைய சம்பளம் இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்க, கல்யாணம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க லைஃபுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து அவங்க குழந்தைங்க 2 பேருமே நல்ல பெரிய இடத்துல அவங்களும் நல்லா சந்தோஷமாக வாழ முடியும். பணம் கண்டிப்பாக வாழ்க்கையில் தேவையாக இருக்குது. அப்போ இந்த பணத்தை வச்சு நல்ல பெரிய இடத்துல 2 குழந்தைகளை பார்த்திங்கன்னா குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கலாம், நல்ல இடத்துல அவங்க இருக்கலாம். அப்புறம் கணவன் கூட சந்தோஷமாக எல்லா இடமும் சுற்றி பார்க்கலாம், சந்தோஷமாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம், நல்லா சாப்பாடு சாப்பிட்லாம். அப்படி எல்லாத்துக்குமே தேவை என்ன அப்படின்னா பணம் கண்டிப்பாக தேவை இருக்குது. இப்போ அவங்க அப்போ தான் படித்து முடிச்சிருக்காங்க, கல்லூரி முடித்தோடனே அவங்களுக்கு கல்யாணம் ஆகி வயசு வந்துருச்சு, சரி நம்ம திருமணம் பண்ணலாம் அப்படி சொல்லி உடனே திருமணம் பண்ணிட்டீங்கன்னு நினச்சிங்க. அவங்க வாழ்க்கை நம்ம எதிர்பார்த்த வாழ்க்கை எல்லாருக்குமே கிடைக்குமே கண்டிப்பாக கிடைக்காது. சிலரோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஓஹோன்னு இருக்குது, சிலரோட வாழ்க்கை நல்லாவே இல்லை. அந்த சமயத்தில் அவங்க வாழ்க்கையில் 1000 ப்ராப்ளம் வந்தது, பிரச்சனை வந்தது அப்படின்னா பார்த்திங்கன்னா அப்போ அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட படிப்பு இல்லை. படிப்பு இல்லாமல் பார்த்தீங்கன்னா படிப்பு கொஞ்சம் இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிப்பு இல்லை. அதுக்கப்புறம் படிப்பு இல்லாமல் அந்த வேலைக்கு போக முடியாது. வேலைக்கு போக முடியாதனால பார்த்தீங்கன்னா கை நிறைய சம்பளம் இருந்தாலும் கம்மியான சம்பளம் தான் கிடைக்குது. அப்போ நல்லா படித்தாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களால படிக்க முடியல. அப்போ அவங்க நினைப்பாங்க, ஐயோ அன்றைக்கி ஒன்று நல்லா படித்தவன் நம்ம மட்டும் படித்து பெரிய வேலைக்கு போயிருந்தால் நம்ம குடும்பத்தை எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட படிப்பும் இல்லை, வேலைக்கு போகல, குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் என்றைக்குமே பார்த்திங்கன்னா பெண்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, ரொம்ப சூப்பராக படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்க படிக்கட்டும். நல்லா படிக்க அதுக்கு என்ன ஆசைப்பட்றாங்களோ அது தாராளமாக படிக்கட்டும். பெண்களுக்கு தேவை முதல்ல படிப்பு தான். அவங்க என்ன ஆசைப்பட்றாங்களோ அந்த படிப்பை அவங்க தாராளமாக படிக்கட்டும். அப்புறம் படித்து முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தா நிறைய எக்ஸாம்லாம் எழுதி பெரிய வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டா தாராளமாக பெரிய வேலைக்கு போகட்டும். பெரிய வேலைக்கு அப்போ இப்போ என்ன சும்மா படித்த வேலைக்கு போய் சில பேர் கோச்சிங்லாம் போவாங்க, கோச்சிங்லாம் படித்து முடிச்சு தான் பெரிய வேலைக்கு போவாங்க. பெரிய வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது தான். ஏன்னா பார்த்தோன்னா அதுக்கப்புறம் அவங்க நினச்சபடி நிறைய பணம் இந்த காலத்தில் பார்த்தோன்னா பணம் நிறைய தேவையாக இருக்குது. இப்போ பார்த்தோன்னா குழந்தைகளுக்கு ஸ்கூல் செலவு எல்லாருக்குமே தெரியும், லட்ச லட்சமாக கொடுக்க வேண்டியிருக்கு. பெரிய பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுக்கு எல்லா ஸ்கூல்லேயும் ஒரே சரி படிக்கிற குழந்தை எங்கேனாலும் படிக்கும். இருந்தாலும் சரி தங்க குழந்தைங்க பெரிய ஸ்கூலில் தான் படிக்கணும் அப்படிலாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. சரி அவங்க ஆசைப்படி அப்புறம் சரி எப்போவுமே வீட்டில் வேலை செய்கிறோம், 4 இடம் நாங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு தேவை என்ன அப்படின்னா பணம் தான் தேவையாக இருக்குது. ஏன்னா சுற்றி பார்க்குற இடத்துல பெரிய இடத்துல ஸ்டே பண்ண வேண்டியிருக்கு, ஹோட்டலில் தங்கணும், சாப்பிட்ணும். இப்படி ஒரு இடத்துக்கு போனாலே 50,000 1,00,000 ஒரு ஃபேமிலி ஆயிடுது. இப்படி எல்லாத்துக்குமே தேவை படிப்பு தான். படிப்பு இல்லைன்னா இந்த வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. அதனால் படிக்கிறவங்க படிக்கணும் அப்படின்னு நினச்சா தாராளமாக படிக்கட்டும். அதில் எந்த தப்புமே கிடையாது. பெண்ணுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை அப்படின்னா படிப்பு தான் தேவையாக இருக்குது. ஏன்னா படிக்கிற பெண்கள் பார்த்தீங்கன்னா இப்போ படிக்காத பெண்கள் கூட வாழ்க்கையில் சாதிக்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா படித்து முடிக்கிறாங்க, சில பேர் கல்யாணம் ஆகிடுச்சு, சரி என்னால் படிக்க முடியல சொல்லி கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நிறைய பேர் படித்தாங்க. நான் கூட கல்யாணத்துக்கு அப்புறம் தான் படித்தேன். நான் படிக்கும்போதே பார்த்திங்கன்னா நான் சும்மா தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா தபாலில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் சரி சும்மா அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் கூட படித்தேன். அதனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆனால் அப்படியே வேலைக்கு போகலை, அப்படியே இருந்துட்டேன். ஆனால் படித்து முடித்தாலும் வேலைக்கு போனாலும் நம்ம படித்த படிப்பு என்றைக்குமே யூஸ் ஆகுங்க. வாழ்க்கையில் என்றைக்குமே யூஸ் ஆகும், அது மட்டும் நினச்சிங்க. படித்த படிப்பு என்றைக்குமே கை கொடுக்கும். நம்ம செத்து போகிறோம் தானே அந்த படித்த
படித்த படிப்பை வந்து நமக்கு என்றைக்குமே யூஸ் ஆகும். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாலே சும்மா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி நான் ஹிந்தி படித்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து யூஸாக இருக்குது. அதனால் என்றைக்குமே நம்ம படித்த படிப்பு வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே யூஸாக இருக்கும். யூஸ் இல்லாமல் வந்து என்றைக்குமே இருக்காது. அதனால் என்ன படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அதை கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து படிங்க. படித்து வேலைக்கு போங்க. வேலைக்கு போய் கை நிறைய சம்பாத்தியம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் திருமணம் பண்ணுங்கள். இன்றைக்கி இல்லை என்றைக்குனாலும் வந்து பெண்களுக்கு தேவை வந்து படிப்பு தான். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை அவளுக்கு கல்யாணம் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பேர் படிக்க முடியல. நிறைய பேர் சொல்கிறாங்க, சரி கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வந்து படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போகிறாங்க. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆயிரும். கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டில் பெரிய குடும்பம்னா வீட்டு வேலை செய்கிறாங்க. வீட்டு வேலை செய்யும்போது அவங்களால வந்து அவ்வளோவா இருக்க முடியாது. இவ்வளோ வீட்டு வேலை செய்யும்போது அவங்களுக்கு வந்து டயர்டாயிரும். வேலை வந்து செஞ்சபோது அப்படியே வந்து டயர்டாகிறதுனால என்ன பண்ண அவங்களால படிக்க முடியாமல் போயிடும். நான் கூட அப்படி தான் எப்பவும் புக்கை வச்சுட்டு அப்படியே படுத்து படுத்து தூங்கிடுவேன். அப்படி தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால படிக்கவே முடியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நிறைய பெண்கள் வந்து படித்து வீட்டில் சும்மா இருக்க சாதிச்சு இப்படி சாதிச்சு பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணி இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சாதித்த பெண்களும் இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி சாதித்த பெண்களும் இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் சரி சான்ஸ் இருந்ததுன்னா ஓரளவாவது பெண்கள் படிச்சுனா போதும். கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கலாம். இப்போல்லாம் வந்து பார்த்தோன்னா எல்லா பெண்களும் வந்து பார்த்தா சாதாரண கொஞ்சம் படித்தா கூட ஒரு பெரிய விஷயமா இருக்குது. நிறைய வந்து தேவையாக இருக்குது. ஏன்னா காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு வேகமாக வந்து மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். போட்டிகள் அதிகமாகிடுச்சு. எல்லாருமே இது படிக்க வேண்டியிருக்கு. அதனால் இருந்தாலும் சரி முடிஞ்ச வரை வந்து எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிங்க. படித்து முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து திருமணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திருமணத்துக்கு பண்ணதுக்கப்புறம் நிறைய ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கல்யாணம் ஆயிடுச்சா அதுக்கப்புறம் உடனே குழந்தை பிறக்கணும். அப்புறம் அந்த குழந்தைய வந்து கவனிக்க வேண்டியிருக்கும். சின்ன குழந்தைய அப்புறம் சின்ன குழந்தைய கவனிச்சதுக்கப்புறம் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்க வேண்டியிருக்கு. இப்படிலாம் இருக்குது. ஓரளவு நம்ம படிச்சிட்டோம்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லோரும் படிக்க முடியுமான்னு தெரியல. ஓரளவு நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் சில பேர் அது வந்து சில பேரோட இது சில பேர் அப்படி தான் சொன்னாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் படிக்க வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவோ சூழ்நிலை வந்து மாறலாம். இப்போ பக்கத்து வீட்டில் அப்படி தான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க வைக்கணும்னு சொன்னாங்க. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து சூழ்நிலை அந்த பொண்ணு வந்து படிக்க முடியாமல் போயிடுச்சு. அந்த பொண்ணுக்கே வந்து இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னு சொல்லலாம். எனக்கு அப்போ இருந்துச்சு. ஆனால் என்னால் படிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் வந்து இருக்கிறதுனால அதுக்கப்புறம் அதனால் வீட்லேயும் முதல்ல சரி சொன்னாங்க. வீட்லேயும் பிரச்சனை வந்துருச்சு. அப்புறம் அவள் படிக்கவே முடியாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாருமே வந்து சரின்னு சொல்ல மாட்டாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை யாருக்கு எப்படி அமையும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா கேட்டால் சொல்ல முடியாது. ஏன்னா சும்மா தான் கல்யாணம் ஆகி போயிருப்பாங்க. படிப்பே வேணான்னு போயிடுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஆர்வம் வருவாங்க. ஆர்வமாகி படித்து வேலைக்கு போன பெண்களும் இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் படித்து பெரிய பெரிய பிஸ்னஸ் சாதித்தவங்களும் இருக்காங்க. சாதிக்கணும் அப்படின்னா எப்படி வேணால் பெண்கள் சாதிக்கலாம். படித்ததுக்கப்புறம் சாதிக்கலாம். படிக்காமல் இருந்தாலும் சாதிக்கலாம். படித்த பெண்கள் தான் சாதிக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா புத்திசாலி பெண்கள் எப்படி வேணாலும் சாதிப்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னாலும் சாதிப்பாங்க. கல்யாணத்துக்கு பின்னால் இருந்தாலும் சரி முடிஞ்ச வரை வந்து பார்த்திங்கன்னா படிப்பு அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப 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 அவசியமானது. படிப்பு அப்படிங்கிறது அவசியமானது. அதனால் பெண்களை வந்து படிக்க விடுங்க. பெண்கள் வந்து நிறைய படிக்கட்டும். நல்ல வேலைக்கு போகட்டும். நிறைய சம்பாத்தியம் பண்ணட்டும். நிறைய வந்து பணம் ஏன்னா அவங்களுக்கு இன்றைக்கிலேனாலும் என்றைக்குமே எங்கள் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க லைஃப்பில் என்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப தேவையானது வந்து பணம். ஏன்னா அவங்க ஃபேமிலிக்கு வந்து நாளைக்கே ஒரு அவசரம் அப்படி புருஷனுக்கு வேலை வந்து புருஷனுக்கு சம்பளம் வந்து குறைஞ்சிருச்சு, இல்லை வேலை போயிடுச்சு, ஏதாவது ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அவங்களுடைய சம்பளத்தை வச்சு அந்த குடும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது ஒரு அந்த குடும்பத்தை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு இல்லைன்னா கூட இன்னொருத்தருக்கும் சம்பளம். அப்போ அந்த குடும்பத்தை வச்சு அவங்க பண்ணலாம். ஏன்னா இப்போ உள்ள வாடகை ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 4 பேர் இருக்கனால 25,000 30,000 சிட்டியில் ஆகுது. வாடகை எலக்ட்ரிக் பில்லு அது இது ஒரு குடும்பத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா 60,000 70,000 அது சமாளிக்கவே முடியல. அதனால் ஒருத்தர் வந்து இருக்க முடியல. 2 பேர் வேலைக்கு போனால் தான் வந்து சம்பாத்தியம் வந்து பெருசாக இருக்கும். ஒருத்தர் மட்டும் வேலைக்கு பார்த்து இந்த காலத்தில் வந்து சம்பாத்தியம் போகவே முடியாது. 2 பேர் வேலைக்கு போனால் தான் வந்து குடும்பத்தை வந்து நல்ல முறையில் கொண்டு வரணும் அப்படிங்கிற நிலமை வந்து இருக்குது. அதனால் எங்கள் உறவுக்காரங்களும் நல்லா படிச்சிருந்தாங்க. கல்யாணத்துக்கு முன்னாலே நல்லா படித்து நல்ல பெரிய வேலையில் தான் இருந்தால் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்த பிறந்தது
வந்துருச்சு அப்படின்னு வேலைக்கே போகல. இப்போ மறுபடியும் நல்ல வாடகை அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கம் ஆயிடுச்சு. சமாளிக்கவே முடியல. சரி சொல்லிட்டு அவர் நல்ல புத்திசாலியான பொண்ணு, நான் இப்போ வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்போ வேலைக்கு போகிறா. இப்போ வந்து பார்த்தா 30,000 40,000னா சரி, அந்த 30,000 வச்சு வாடகையை கொடுத்துக்கலாம். வாடகை கொடுத்தாச்சு அப்படின்னா அந்த 30,000 இப்போ வாடகை 25,000 கொடுத்தாச்சுன்னா அதை வச்சு வேறு ஏதாவது செலவுக்கு வச்சுக்கலாம். இதனால் பெண்களுக்கு வந்து இப்படி வந்து எல்லோரும் யோசிக்க. அதனால் பெண்கள் வந்து இந்நாட்டு கண்கள். என்றைக்கும் பெண்களை வந்து மதிங்க. பெண்கள் வந்து எப்போவுமே வந்து மகாலட்சுமியோட அம்சம்னு சொல்லலாம். சில இடத்துல வேணால் பெண்களை மதிக்காமல் இருக்கலாம். எல்லாருமே கண்டிப்பாக வந்து மதித்து நடந்துக்கங்க. பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓஹோன்னு வரணும், நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் பெரிய இடத்துல நல்லா வரணும், எல்லாருமே யோசிங்க. ஆனால் பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக படிப்பு தேவை அப்படின்னால கண்டிப்பாக வந்து பெண்களை வந்து படிக்க வைங்க. நல்லா வந்து சம்பாத்தியம் பண்ணட்டும், நிறைய சம்பளம் வரட்டும், எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம படிக்கிறதுக்கு ஒரு அவசரமான ஒரு மருத்துவ செலவு, திடீர்னு வீட்டில் இல்லாமல் அவசர செலவு அப்படின்னா அப்போ அந்த அந்த அதுக்கு வந்து பணம், எல்லாத்துக்குமே பணம் தேவை. ஒரு படிப்புக்காக, ஒரு சாப்பிட்றதுக்காக, ஒரு சுற்றி பார்க்கறதுக்காக, வீட்டுக்காக, எல்லாத்துக்குமே பணம் தேவையாக தான் இருக்குது. பண தேவைகள் வந்து அதிகமாக இப்போ 2 பேர் வேலை பார்த்தா கூட சம்பாத்தியம் பண்ண முடியல இந்த காலத்தில். அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ லட்சக்கணக்கில் இருந்த வீடுகள்லாம் இப்போ கோடிக்கணக்கில் போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டே போகுது. எல்லா விலையும் வந்து அது ஸ்கூலோட ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டினோட வேலை, குடும்ப சம்பாத்தியம் எல்லாமே வந்து எங்கே போனாலும் சரி. முன்னாலெல்லாம் பஸ்ஸில் போவாங்க வருவாங்க, இப்போ எங்கே போனாலும் கார் புக் பண்ணி காரில் போயிட்டு வராங்க. எல்லாருமே மாறிட்டாங்க. ஒன்று ஆட்டோவில் போயிட்டு லோக்கலில் ஆட்டோவில் சுற்றுறாங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணி காரில் சுற்றுறாங்க. இப்படி நாளுக்கு நாள் தேவைகள் அதிகமாகிட்டே வருது. தேவைகள் அதிகமாக நமக்கு பணமும் அதிகமாக வேணும். அதனால் பெண்களை வந்து படிக்க வைங்க. பெண்கள் நல்லா வேலைக்கு போகட்டும், பெண்கள் சம்பாதிக்கட்டும். கண்டிப்பாக வந்து என்றைக்குமே அது யூஸாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். பார்த்து ஆதரவு கொடுங்க. உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் வந்து நிறைய வீடியோக்கள் வந்து நான் போட முடியும். அதனால் கண்டிப்பாக வந்து இந்த சேனல் மானிட்டேஷன் பண்ணுறதுக்காக இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் 1600 வந்திருக்கு. இன்னும் நிறைய வந்து உதவி செய்ய ரொம்ப நன்றி. வணக்கம்.